we are going to learn about lever. Lever na simple machine னு அர்த்தம். ஒரு வேலையை எளிமையாக கஷ்டம் இல்லாம ஈஸியா செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது இப்போ ஒரு ஸ்க்ரூ இருக்கு, அதை கலட்டணும்னா என்ன செய்வோம்? கையை வச்சு இப்படி 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 கலட்டினா ரொம்ப நேரம் ஆயிடும், கலட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்காக உடனே என்ன செய்வாங்க? நம்ம வீட்ல எல்லாம் பார்த்துருப்போமே, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சு கடகடான்னு முறுக்கிடுவாங்க. இந்த மாதிரி சில சின்ன சின்ன டூல்ஸ் நமக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் லீவர். இப்போ ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு, போயிட்டு அப்படியே தூக்க முடியுமா? அப்ப என்ன செய்வாங்க? உள்ள ஒரு கடப்பாறையை விட்டு அப்படியே தூக்கிட்டா என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா. ஸோ அந்த க்ரோபாரை யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேரு லீவர். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர்னு 3 டைப் ஆஃப் லீவர்ஸ் இருக்கு. கிளாஸ் 1 கூட சொல்லுவாங்க. கிளாஸ் 1 லீவர், கிளாஸ் 2 லீவர், கிளாஸ் 3 லீவர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீவர், செகண்ட் ஆர்டர் லீவர், தேர்ட் ஆர்டர் லீவர்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். பட் இதை நம்ம யோசிக்கும் பொழுது டக்குன்னு கேட்டா எப்ப கேட்டாலும் சொல்ல முடியுமா அப்படின்னா நமக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீவர் பத்தி யாராவது டெஃபினிஷன் சொல்ல முடியுமான்னு கேட்டா அப்படியே என்ன செய்வோம்? உடனே கையை தூக்க மாட்டோம். ஏன்னா கொஞ்ச நாள்ல அது மறந்து போயிடும். ஸோ லைஃப் லாங்கா மறக்காம இருக்கிறதுக்கு மிஸ் என்ன சொல்ல போறேன்? ஜஸ்ட் ஒரு சின்ன டிப்ஸ் தரப்போறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர் அப்படின்னா எஃப் தானமா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர்ல ஃபல்க்ரூம்ல எஃப் இருக்கா? ஃபர்ஸ்ட்ல எஃப் இருக்கா? அதனால என்ன செய்யணும்? அதுதான் நடுவுல வரும். செகண்ட் ஆர்டர் லிவர் அப்படின்னு சொல்லும்போது எங்க இருக்கு? செகண்ட்ல எல், எல்ன்றது ரெண்டு கோடு இருக்கா? அப்போ அது செகண்ட் ஆர்டர் லிவர். தேர்ட் ஆர்டர் லிவர் இ 3 கோடு இருக்கா? அதனால இது தேர்ட் ஆர்டர் லிவர். இதுதான் நடுவுல வரும் அப்படின்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஈஸியா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவருக்கு என்ன யோசிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவருக்கு ஃபர்ஸ்ட் எஃப். அதனால அதுதான் எங்க வரும்? இன் பிட்வீன் வரும். எஃப்ன்றது ஃபர்ஸ்ட் வரும். செகண்ட் ஆர்டர் லிவர் அப்ப ரெண்டு கோடி இருக்கக்கூடிய லோட் எல் தான் நடுவுல வரும், இன் பிட்வீன்ல வரும். சரி, தேர்ட் ஆர்டர் லிவர் 3 கோடி இருக்கக்கூடிய இ தான் இன் பிட்வீன்ல வரும். இப்போ நம்ம டெஃபினிஷனை நம்மளே மேக் பண்ணிடலாம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். நடுவுல ஃபல்க்ரூம், அதுக்கப்புறம் 1 எஃபர்ட் 1 லோடு. சரியா? 1 எஃபர்ட் 1 லோடு, அடுத்தது ஃபல்க்ரூம், அடுத்தது இது ஃபல்க்ரூம், இது எஃபர்ட், இது லோடு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா டெஃபினிஷன் மேக் பண்ணிடலாம். எதுக்கு நடுவுல இருக்கு? இன் பிட்வீன் வச்சு உங்களுக்கு இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியும். ஃபல்க்ரூம் இஸ் இன் பிட்வீன் எஃபர்ட் அண்ட் லோட். That's all. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர். Then second order load in between one by fulcrum. Say it now. Load is in between effort and fulcrum. Okay, next one. Third order liver. Effort is in between fulcrum and load. Now you can say. Effort is in between fulcrum and load. Very good. Clap hands for it. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர் அல்லது கிளாஸ் 1 லிவர். இவ்வளோ பெரிய டெஃபினிஷனை டக்குனு யோசிச்சு நாமளே எழுத முடியும். பாருங்க, ஃபல்க்ரூம் இஸ் இன் பிட்வீன் எஃபர்ட் அண்ட் லோட். ஃபல்க்ரூம் எங்க இருக்கு? நடுவுல இருக்கு. லோடுக்கும் எஃபர்ட்டுக்கும் நடுவுல இருக்கு. ஈஸியா டெஃபினிஷனை நம்மளே மேக் பண்ணிடலாமா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஒன்னொன்னுக்கும். சிசர், நட் கிராக்கர். சிசரை பார்த்தீங்கன்னா சரியா, இதுல தான் நம்ம என்ன செய்ய போறோம்? ஏதோ ஒரு பேப்பரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்க்கிளோ ஏதோ ஒன்று கட் பண்ண போறோம். அப்போ அதுதான் லோடு. 2 விரலை வச்சு பிடிக்கிற இடம் இது. அப்போ அது எஃபர்ட். நடுவுல அந்த சேர்ற இடம் ஃபல்க்ரூம். பாருங்க, எஃபர்ட்டுக்கும் லோடுக்கும் நடுவுல ஃபல்க்ரூம் இருக்கு, எஃபர்ட்டுக்கும் லோடுக்கும் நடுவுல ஃபல்க்ரூம் இருக்கு. அப்ப சிஸ்டர் என்ன ஆர்டர் லிவர்? ஏன்? ஃபல்க்ரூம் இன் பிட்வீன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் எஃப், ஃபல்க்ரூம் இன் பிட்வீன்ல இருக்கு. Effort and load. Fulcrum is in between Load and load. Scissor is an example for first order. அடுத்து பார்த்தா லெமன் ஸ்குவீசர். சரி, இதான் லெமனோட ஸ்குவீசர். இதுல என்ன செய்ய போகுது? லெமன் வைக்க போறோம், கட் பண்ண போறோம். இதுக்கு இன்னொரு கைப்பிடி. இதுல தான் லெமன் வைக்க போறோம். அப்போ அதுதான் லோடு. இது சேரும் இல்லையா, அந்த இடம்
என்ன சொல்றது ஃபல்க்ரம் சேர்ற இடம். கையை வச்சு அமுக்க போறோம் இல்லையா, இந்த ரெண்டையும் பிடிச்சி அமுக்குறோம் இல்லையா, அதுதான் எஃபோர்ட். இப்போ பாருங்க லோடு எங்க இருக்கு, ரெண்டு லைன் இருக்கிற லோடு இன்பிட்வீன்ல இருக்கு. அப்ப அது என்ன ஆர்டர், லெமன் ஸ்குவீசர் என்ன ஆர்டர், அடுத்தது ஃபோர்செப்ஸ் அல்லது ஸ்டாப்லர். ஸ்டாப்லரும் சேம் திங் தான். ஃபோர்செப்ஸ் அதாவது எப்படி இருக்கும், இப்படி பிடிச்சி இடுக்கின்னு சொல்லுவோம்ல, அதான் ஃபோர்செப். அப்படி பிடிச்சி அந்த ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சி இழுக்கிறதோ எடுக்கிறதோ அதுதான். ஏன் இப்போ ஏதாவது ஒரு லெமனோ இல்லைன்னா ஒரு ஆரஞ்சோ இல்லைன்னா ஒரு சின்ன கல்லையோ பிடிச்சி இழுக்கிறோம், இதுக்குள்ளேயோ மாட்டிக்கிச்சு பிடிச்சி இழுக்கிறோம். அப்போ இது என்னது, இது என்னது, ரெண்டும் ஜாயின் பண்ற இடத்துக்கு பேர் எப்பவுமே ஃபல்க்ரம். பாருங்க ஜாயின் பண்ற இடம், ரெண்டு ஜாயின் பண்ற இடத்துக்கு பேரு ஃபல்க்ரம். பிடிச்சி அமுக்குவோம் இங்க, அதுதான் எஃபோர்ட். இப்போ பாரு ஃபல்க்ரம், எஃபோர்ட் இஸ் இன் பிட்வீன், லோட் இஸ் எஃபோர்ட் இஸ் இன் பிட்வீன், எஃபோர்ட்